ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒண்டர் பாலினின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தோசை மாவு எப்படி அரைப்பது. ஒரு வியூவர் கேட்டிருக்காங்க தோசை ரெசிபி சிஸ்டர்னு. அவங்களுக்காகவே இன்றைக்கி தோசை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாமா? நல்ல இட்லி வரும், மொறுன்னு தோசை வரும். அது எப்படி செய்கிறது, எவ்வளவு அளவு, எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், எவ்வளோ நேரம் புளிக்க வைக்கணும் என்றதை பற்றி இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த ஆழாக்கில் தான் நான் இப்போது அரிசி உளுந்து எல்லாம் எடுக்க போகிறேன். இந்த ஆழாக்கில் 4 ஆழாக்கு இட்லி அரிசி போட்டுக்கணும். இட்லி அரிசினே கடையில் விற்கும், அதை வாங்கிக்கலாம். அதை வாங்கி போட்டுக்கணும். இல்லை சாதா பச்சரிசிலையும் செய்யலாம். நல்லா மணியாக உருண்டையாக இருக்கும். இது நீளமாக தெரியாது இந்த அரிசி பார்க்குறதுக்கு. இதை நல்லா 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். ஒரு ஆழாக்கு உளுந்து எடுத்துக்கணும், தலை தட்டி. 4க்கு 1 தான் கணக்கு. 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இந்த உளுந்து கூட சேர்த்து ஊற வைக்கணும். இதை 3 மணி நேரம் ஊற வைக்கணும். உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம கிரைண்டரில் போட வேண்டியதுதான். நான் இந்த மாதிரி டைப் கிரைண்டர் வச்சுருக்கேன். ஸோ லாக் பண்ணிக்கிறேன். இதை கழுவிட்டு டைட்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்து போடணும். சிக்கிக்கும், அதிகமாக உளுந்து போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். கொஞ்சமாக தண்ணி விடணும். உளுந்து அரைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைக்கணும். ஒட்டு மொத்தமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. உளுந்தை கிட்டத்தட்ட 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் அரைக்கணும். உளுந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி 3 மணி நேரம் ஊறி இருக்கணும். அதில் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருவேன் நான். அப்போ உளுந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது, மாவு சீக்கிரம் சூடாகாது. அதனால் சீக்கிரம் புளிக்காது மாவு. 4 நாளைக்கும் புளிக்காமவே இருக்கும். அரிசி ஊறியாச்சு. அரிசி 4 மணி நேரம் ஊறியிருக்கு. முதல்ல அரிசி ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் கழித்து உளுந்தை ஊற வைக்கலாம். ஓரத்தில் இந்த மாதிரி குருணையாக தங்கும் உளுந்து. அதை நம்ம அடிக்கடி வலிச்சு விட்டுக்கணும். ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கணும். அந்த தண்ணியிலே கையை அடிக்கடி கழுவிக்கலாம். அந்த தண்ணியை பின்னாடி கிரைண்டர் கழுவுவோம். அந்த கிரைண்டர் கழுவின தண்ணியை மாவை கலக்கும்போது பயன்படுத்தலாம். அந்த கல்லுலேயும் தங்கும். கொஞ்சம் கொஞ்சம் வலிச்சு விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஏர் பபிள்ஸ் வந்திருக்கு. உளுந்து நல்லா ஊறிந்தால் தான் இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் வரும். அந்த பிசுபிசுப்பு தன்மை கிடைக்கும். நிறைய ஏர் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாவு கிரைண்டரில் ஓடனா போதும். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறேன். திரும்ப 5 மினிட்ஸ் ஓட்டுவேன். உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணேன். இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் வர்ற மாதிரி அரைக்கணும். அதுக்கு சரியாக ஊற வைக்கணும். 25 நிமிஷம் நல்லா கிரைண்டரில் ஓட விடணும். தண்ணி தெளித்து தான் இதை ஆட்டணும். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வழிக்கலாம். இந்த கல்லை தூர வச்சுட்டு இதில் இருக்க மாவெல்லாம் வழிச்சுக்கலாம். மாவு இப்படி தூக்கி பார்க்கும்போது வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும். அப்போ தான் மாவு நல்லா அரைபட்டிருக்குன்னு அர்த்தம். இட்லி நல்லா சாஃப்டாக வரும். எவ்வளோ ஏர் இருக்கோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இட்லி. மாவை இன்னும் நல்லா ஓட விட்டு இருக்கிற கொஞ்சம் மாவையும் வலிச்சுக்கிறேன். எனக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு, அதனால் கையை வச்சே நான் வலிக்கிறேன். நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணலாம், இல்லை ஆஃப் பண்ணிவிட்டு வலிக்கலாம்.
இப்போ அரிசி போடணும். அரிசியும் நல்லா ஊறியிருக்கு. கிரைண்டரை ஓட விட்டுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றணும். அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி போடணும். இல்லை சிக்கிக்கும், கிரைண்டர் ஸ்டாப் ஆகிடும். அப்புறம் அரிசி எல்லாத்தையும் போட்டாச்சு. உளுந்து மாவு பாருங்கள், வலிச்சு வச்சுருக்கேன். அதில் நிறைய ஏர் பபிள்ஸ் இருக்குது பாருங்கள். இதுதான் சீக்ரெட் அந்த சாஃப்ட் இட்லிக்கு. அரிசி மாவு அரைஞ்சிருக்கு. இந்த பதத்தில் நம்ம எடுத்தோம்னா இட்லிக்கு நல்லாயிருக்கும். உதிரி உதிரியாக இருக்கும் இட்லி. இல்லை தோசைக்கும் வேணும், இட்லிக்கும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஓட விடலாம். எனக்கு ரெண்டுத்துக்குமே நான் யூஸ் பண்ணுறதால இன்னும் கொஞ்சம் நேரம் ஓட விட போகிறேன். 4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம், கல் உப்பு. உளுந்து மாவில் எவ்வளோ பபிள்ஸ் வந்திருக்கு பாருங்கள். மாவு நல்லா அரைபட்டுடுச்சு. உப்பு இதிலே சேர்த்துக்கிட்டா கரைக்கும் போது ஈஸி, தனித்தனியாக நிற்காது உப்பு. என்கிட்ட இந்த மாதிரி கிரைண்டர் இருக்கிறதால இங்கே ஒரு லாக் இருக்கும். இதை ரிலீஸ் பண்ணனா கிரைண்டரை நம்ம சாய்ச்சி மாவை ஊற்றிக்கலாம். இப்போ கிரைண்டரை சாய்ச்சிட்டு இந்த மாவை இந்த பாத்திரத்தில் அப்படியே வலிச்சு விட்டுக்கலாம். மீதி உள்ள மாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஓட விட்டு அலம்பிட்டு அதுக்கப்புறம் அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு தனித்தனியாக எடுத்து வச்சு கொஞ்சம் கழுவிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கடலை தண்ணியாக எடுத்து வச்சுட்டு இதில் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா கழுவிக்கலாம். இந்த தண்ணி நம்ம அடிக்கடி கையை வச்சுட்டு கழுவணும்ல, அந்த மாவு தண்ணி தான். இந்த கழுவின தண்ணியெல்லாம் இதில் ஊற்றிக்கணும். கொஞ்சமாக யூஸ் பண்ணணும், இல்லாட்டி மாவு தண்ணியாயிடும். கொஞ்சம் தண்ணி. இப்போது இந்த மாவு நல்லா கலக்கணும். உளுந்து மாவு மேலே வந்துடும், அரிசி மாவு கீழே போயிடும் இந்த மாதிரி ஊற்றினா. இப்போ 2 மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி செய்யணும். மாவு நல்லா கலக்கிறதுல தான் இருக்குது. மாவு நல்லா புளிக்கும், இல்லாட்டி தனித்தனியாக இருக்கும், சரியாக புளிக்காது. தோசை இட்லி சரியாக வராது. நல்லா கரைச்சிடணும். இந்த ஓரத்துலலாம் நல்லா வழித்து விடணும். ஒரு முறை லெஃப்ட்டு, ஒரு முறை ரைட்டு. ஸோ 2 மாவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா வழிச்சிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடணும். 8 மணி நேரம் புளிக்கணும். இது நான் மதியம் 12 மணிக்கு அரைச்சிருக்கேன். நைட்டு 8 மணிக்கு இட்லி தோசை இதில் தாராளமாக பண்ணலாம், நல்லா வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி இட்லி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லி தட்டில் கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு எல்லா குழிலையும் நல்லா தேய்ச்சிக்கணும். இப்போது இட்லி ஒரு 3/4 மடங்கு தான் இந்த இட்லி குழிக்குள்ளே இருக்கணும். அது உப்பி வரும், அதுக்கு கொஞ்சம் கேப் விடணும். நம்ம ஃபுல்லாக மாவு ஊற்றினா அந்த இட்லி மேலெல்லாம் வந்துடும், பார்க்குறதுக்கு ஷேப்பாக இருக்காது. இட்லி ஊற்றியாச்சு. இதுக்கு முன்னாடியே இட்லி குண்டானில் தண்ணி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்கணும். இதில் ஆவி வரும்போது தான் இட்லி தட்டை எடுத்து அடுக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி கரண்டியை தோசை ஊற்றுறதுக்கு பயன்படுத்தணும். இதில் இருக்க அந்த தட்டையாக இருக்குது பாருங்கள், அப்போ தோசை இப்படி தேய்க்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். தோசை நல்லா மெலீஸாக வரும். தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. 4க்கு 1. நீங்கள் டம்ளரில் எடுத்திங்கன்னா டம்ளரு, கிண்ணத்தில் எடுத்திங்கன்னா கிண்ணத்தில், ஆழாக்கில் எடுத்தால் ஆழாக்கு, அந்த மாதிரி ரேஷியோவில் அரிசி உளுந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்ல இட்லி வரும், நல்ல தோசை வரும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கூடிய மட்டும் இரும்பு தோசைகள்லையே யூஸ் பண்ணுங்கள், உடம்புக்கு நல்லது. பாருங்கள், மாவு நல்லா புளிச்சதால தான் ஊற்றின உடனே
இந்த மாதிரி தோசைக்கல்ல ஆகுது, பபிள்ஸாக. சுற்றிலும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு, நடுவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு, நெய் கூட ஊற்றிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். எல்லாம் மொறுன்னு தோசை தயாராகிடுச்சு. 4 கப் அரிசிக்கு 1 கப் உளுந்து அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை 4 அழகுக்கு 1 அழகு உளுந்து போட்டால் இந்த மாதிரி சூப்பராக தோசை வரும், இட்லி வரும். இதுக்கு க்ரீன் சட்னியோட நான் இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இட்லி ஒரு நல்ல உணவுன்னு ஆராய்ச்சிகளில் சொல்லப்படுது. அடிக்கடி இட்லியை உணவாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இன்னும் ஒண்டர்பாலின் சேனலில் வெஜ் குக்கிங், நான்வெஜ் குக்கிங், க்யூபிங், கார்டனிங், ஹர்ப்ஸ் அண்ட் இட்ஸ் யூசேஜ், பேரண்டிங், பைபிள் வேர்ட்ஸ் போடுறோம். பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுடைய கவனத்திற்கு வரும்.